Good morning to your 11 students. Physics Unit 2 kinematics பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் Part 20 Angular Displacement இந்த கிளாஸன் பார்க்க போகிறோம். Angular Displacement, Angular Acceleration, Angular Velocity அது தொடர்பான தகவல்களை இந்த கிளாஸ் பார்த்துடலாம். எப்படி நார்மலாக பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் மாதிரி இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சிலரேஷன் என்ன ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் இருக்குது. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். Angular displacement. Consider a particle revolving around a point O in a circle of radius R. Let the position of the particle at time t equal to 0 be a and after time t its position is b. ஓங்கிற புள்ளியை மையமாக வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் ரிவால்வ் ஆகுது, அதாவது சர்க்குலர் பாதையில் சுற்றி வருது, ரிவால்விங்கில் அப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் t ஈக்குவல் டு 0ங்கும் போது ஏங்கிற இடத்துல இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அந்த ஆப்ஜெக்ட் அல்லது அந்த பார்ட்டிக்கல் பிங்கிற பொசிஷனுக்கு வருது. Then the angle described by the particle about the axis of rotation in a given time is called angular displacement. Angular என்ன சொல்கிறாங்க? angle described by the particle about the axis. எந்த ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணி ஒரு பார்ட்டிக்கல் ரொட்டேட் ஆகுதோ அந்த பார்ட்டிக்கல் ஏயிலேருந்து பிக்கு வருது, ஒரு வட்ட வில்லாக வருது, ஒரு ஆர்க்காக வருது. இந்த ஆர்க்கு அந்த பார்ட்டிக்கல் போகிறதுக்கு என்ன டைம் எடுத்துக்கிறதோ அதான் இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக போனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு போடுவோம். இது என்ன பேர்? ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வச்சு தான் போகுது. இந்த ஏக்கும் பிக்கு உள்ள ஆங்கிள் என்னது? தீட்டா. இப்போ இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் என்னது? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? இந்த பாயிண்ட் ஏலேருந்து இந்த பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். The axis of rotation in a given time is called angular displacement. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஒரு பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு. இந்த கால அளவு பை டைம்னா என்னது? நமக்கு என்ன கிடைக்கும்? ஆங்குலர் வெலாசிட்டி கிடச்சிரும். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன படிப்போம்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் தான் அது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஏயிலேருந்து பிக்கு அந்த பார்ட்டிக்கல் போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு. இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்கிள் AOB ஈக்குவல் டு தீட்டா. AOB ஈக்குவல் டு தீட்டா. இந்த யூனிட் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ரேடியன். ரேடியனா என்னங்க? இந்த ஆர்க்கை இந்த ரேடியஸில் டிவைட் பண்ணால் அதுதான் என்னது? ரேடியன். அப்போது அந்த வட்டவில் A to Bன்னு சொல்கிறோம்ல, இதுதான் ஆர்க். இந்த ஆர்க்கை இதோடைய ரேடியஸில் டிவைட் பண்ணோம்னா அதுக்கு பேர் ரேடியன், 1 ரேடியன்னு பேர். இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் The angular displacement theta in radian is related to arc length and radius r. இந்த கொடுப்பாங்க theta equal to arc length என்னங்க? A to B தான் arc length, அதான் S displacement divided by radius r. இதுதான் இது theta. அப்போது theta equal to S by r னா S equal to r theta. நம்ம என்ன displacement by time போட்டால் velocity வரும். இங்கே ரேடியனுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை ரேடியஸ் ஈக்குவல் டு ரேடியன். அதோட யூனிட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ தீட்டாங்கிறது என்னது? ரேடியன். 1 ரேடியன் ஈக்குவல் டு ஆங்குலர் ஆர்க். இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ரேடியஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து சர்க்குலர் ஆர்க்குன்னு சொல்லுவோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு S பை ஆர்னா S ஈக்குவல் டு ஆர் தீட்டா. Angular velocity. The rate of change of angular displacement is called angular velocity. Rate of change of displacement is called velocity. The rate of change of angular displacement A to B போது பாருங்க, அது எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு with respect to time போட்டிங்கன்னா அதான் angular velocity. அப்போ angular velocity என்ன சிம்பிள்னா ஒமேகா. நார்மல் வெலாசிட்டிக்கு வீன்னு போடுவோம், angular velocityக்கு ஒமேகான்னு போடுறோம். அப்போ லிமிட் டெல் டி ஈக்குவல் டு 0 எங்கே போகுது? எல்ஐ 0லேருந்து டெல் தீட்டாங்கிறது என்னது? அதோடைய ஆங்கிளோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சேஞ்சஸ்ஸு. டெல் என்ன? டைமில் சேஞ்சஸ். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. நார்மல் எழுதும்போது டி தீட்டா பை டிடின்னு எழுதலாம். த யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ரேடியன் பெர் செகண்ட். ஏன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னங்க யூனிட்டு? ரேடியன்.
அப்போ டைமுக்கு என்னது யூனிட் செகண்ட். அப்போ ரேடியன் செகண்ட் இன்வெர்ஸ். த டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஃபாலோவிங் த ரைட் ஹேண்ட் ரூல். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டியை ரைட் ஹேண்ட் ரூலோட டைரக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டியோட டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் ரூலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்க கொடுத்துருக்கு. இதில் ஒன்று என்ன பார்க்கணும்னா ரேடியஸும் ஆங்குலர் வெலாசிட்டியும் பர்பெண்டிகுலராக இருக்குங்கிறத காட்டியிருக்காங்க. angular acceleration, the rate of change of angular velocity is called angular acceleration. அதாவது காலத்தை பொறுத்து வெலாசிட்டியில் என்ன சேஞ்சஸ் இருக்கும், கோண திசைவேகம் ஆங்குலர் வெலாசிட்டியில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கு பேர் கோணம் முடுக்கம், ஆங்குலர் ஆக்சிலேஷன் பேர். அப்போ ஆல்பா அங்கே ஏன்னு போடுவோம், என்ன போடுவோம், ஆல்பா வெக்டர் ஈக்குவல் டு டி ஒமேகா பை டிடி, ஆங்குலர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டைம். இதோட யூனிட் என்ன கிடைக்கும், அப்போ ரேடியன் செகண்ட் பவர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த ஆங்குலர் ஆக்சிலேஷன் இஸ் ஆல்சோ வெக்டர் குவான்டிட்டி விச் நீட் நாட் பி இன் த சேம் டைரக்ஷன் அஸ் ஏ ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி டைரக்ஷன்லேயே போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆக்சிலேஷனில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது. ஆப்போசிட்டாக கூட கொஞ்சம் வெலாசிட்டி குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் பேர். அடுத்து டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன், தொடுகோட்டு முடுக்கம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம பார்த்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சிலரேஷனை வச்சு தொடர்பு படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் கவனிங்களேன். கன்சிடர் an object moving along a circle of radius r in a time till t. The object travels in the arc distance till s shown in the figure. Radius r, angle till theta, இது வந்து மூவ்மெண்ட் ஆகிறது இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல் எஸ்னு வச்சுக்கிறோம். The del s can be written term of del theta. அப்போ என்ன பார்த்தோம், theta equal to del s by r னு பார்த்தோம். இப்போ அப்போ del s equal to r into del theta. in a del ஆனது சேஞ்சுன்னு அர்த்தம். in a time del t we have del s by del t equal to r into del theta by del t. del theta by del t னா தீட்டாங்கிறது ஆங்குலர், டெல் தீட்டாங்கிறது என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சப்டெண்டட் டெல் தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெல் தீட்டா பை டிடி என்ன சொல்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மாற்றம் இருந்துச்சுன்னா அது மாறக்கூடிய கோணத்துலையும் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ டெல் எஸ் பை டெல் டிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, ஆறுங்கிறது ரேடியஸ், டெல் தீட்டா பை டெல் டிங்கிறது கோணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இன் எ டைம் டெல் டி ஈக்குவல் டு 0 த எபோவ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் ts by dt, ஆறு டெல் தீட்டா பை டிடி ஈக்குவல் டு ஒமேகா, அது ஆங்குலர் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ts by dt ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. Here ts by dt is linear speed v which is a tangential to the circle and omega is a angular speed. Normal speed velocity v ன்னு சொல்லுவோம், அப்போ angular speed என்னது ஒமேகான்னு சொல்கிறோம். ஸோ v equal to r omega. Equation 2.38 only for a circular motion. In general, the relation between linear and angular velocity is given by v equal to omega vector into r vector. For a circular motion, equation 2.39 reduces to equation 2.38 since omega and r vector are perpendicular each other. r உம் omega உம் angular velocity உம் perpendicular இருக்கும். Differentiate the equation 2.38 with respect to time we get. அப்போ 2.38 பண்ணுங்க, டிவி பை டிடி ஆர் டி ஒமேகா பை டிடி. வெலாசிட்டி பை டைம்னா என்னது, அது முடுக்கத்தை கொடுக்கும். அப்போ டி ஒமேகா பை டிடி ஈக்குவல் டு ஆர் ஆல்பா. ஆல்பாங்கிறது ஆங்குலர் ஆக்சிலரேஷன், இது நார்மலாக இது ஆங்குலர். Here dv by dt is the tangential acceleration and it denoted alpha t equal to t omega by dt. அப்போ at equal to r alpha. The tangential acceleration at experienced by the object in a circular motion shown in the figure. atங்கிறது normal tangential acceleration, ஆல்பாங்கிறது என்ன சொல்கிறோம் நம்ம, angular acceleration சொல்கிறோம். Next பாருங்க, circular motion. When a point object is moving on a circular path with a constant speed, it covers equal distance in the circumference of the circle in equal intervals of time. அதாவது ஒரு வட்டப்பாதை சுற்றக்கூடிய ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பார்ட்டிக்கல் ஈக்குவல் இன்டர்வல் டயத்தில் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணால் அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்.
இப்போ இங்கேருந்து இங்கே வருது 1 நிமிஷம் ஆகுதுன்னா அடுத்த 1 நிமிஷம் இங்கே வரணும், அடுத்த 1 நிமிஷம் இங்கே வரணும். இதோட டைமும் இதோடைய டைமும் ஈக்குவலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது கவர் பண்ணக்கூடிய இந்த ஏரியா கவர் பண்ணக்கூடிய அந்த தொலைவும் டிஸ்டன்ஸும் சமமாக இருந்தால் சர்க்குலர் மோஷன். அது வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய ஒரு பொருள் சீரானமாக இயங்குது. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வேகமாகும், இந்த இடத்துல மெதுவாகும், கொஞ்சம் வேகமாகும் மெதுவாகுங்கன்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கிடையாது, அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பேர். ஓகே, இன் a uniform circular motion the velocity is always changing. velocity சேஞ்ச் ஆகுது பாருங்க, லெஃப்ட்டில் இருக்குது, டவுன்வர்டில் இருக்குது, ரைட்டில் இருக்குது, அப்வர்டில் இருக்குது. பட் ஸ்பீடு ரிமைன்ஸ் த சேம். அவருடைய மேக்னிடியூட் ஸ்பீடு சுற்றக்கூடிய வேகம் ஒரே மாதிரி இருக்குது. பிசிக்கலி இட் இம்ப்ளைஸ் தட் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஒன்லி த டைரக்ஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. அது சேஞ்ச் ஆகக்கூடிய வெக்டர் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் வெலாசிட்டி தான் என்னது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இஃப் த வெலாசிட்டி சேஞ்சஸ் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் டியூரிங் த சர்க்குலர் மோஷன் we get நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். வெலாசிட்டி மாறி மேக்னிடியூட்டும் மாறினா அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். வெலாசிட்டி மட்டும் மாறி ஆனால் அதோடைய மேக்னிடியூட் ஒரே மாதிரி இருந்தால், ஸ்பீடு ஒரே மாதிரி இருந்தால் அது என்னது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் is seen already in uniform circular motion. The velocity vector turns continuously without changing its magnitude is shown in the figure. அடுத்த படத்தை பார்ப்போம். சென்ட்ரிபிட்டல் மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அது என்னன்னு பார்த்தரலாம். இங்கே பாருங்க, வெலாசிட்டி இங்கே இந்த பக்கத்து இருக்குது, மேலே இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, மேலே இருக்குது, கீழே இருக்குது, அப்படி மாறிட்டு இருக்குது. இப்போ டென்ஜென்சியல் வெலாசிட்டி பேர். ஆனால் எல்லா இடத்துலையும் ரேடியஸ் ஒரே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிலேஷன் எல்லாமே மையத்தை நோக்கி மட்டுமே இருக்குது பாருங்கள். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலேஷன் எல்லாமே என்னது அப்படி சென்டரை நோக்கி இருக்குது. நோட் தட் த லென்த் ஆஃப் த வெக்டர் வெலாசிட்டி வெக்டர் ப்ளூ இஸ் நாட் சேஞ்ச் டியூரிங் த மோஷன். இந்த இயங்கும் பொழுது இந்த வெலாசிட்டியில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது வெலாசிட்டியோடைய டைரக்ஷனில் மாற்றம் இருக்குது, அதோடைய எண் மதிப்பு மேக்னிடியூட்டில் மாற்றம் இல்லை. is not changed during the motion, implying that the speed remains constant. Even though the velocity tangential at every point in the circle, the acceleration is acting towards the center of the circle. velocity வேற பக்கத்து இருந்தால் கூட அதோட ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் சென்டரை நோக்கி தான் அதோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதை ஏன்னு கொடுத்துருக்காங்க, எஃப்னு கூட போட்டுக்கலாம். The acceleration is acting towards the center of the circle. This is called centripetal acceleration. It always point toward the center of the circle. This is shown in the figure. அப்போ எல்லா இடத்துலையும் மையத்தை நோக்கி இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் பேர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அப்படி டவுட் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அந்த ஃபஸ்ட்டு நடத்தின ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சிலேஷன் மூணையும் சமப்படுத்தியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நார்மல் ஒரு டேன்ஜென்ஷியல் வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா இது ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம், அவ்வளோதான். அது ஆங்குலர் ஆக்சிலேஷன் என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் வெலாசிட்டி பை டைம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதை என்ன பண்ணாங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதோட இந்த கிளாஸ் முடியுது. இல்லை டவுட்னா அந்த நம்பருக்கு கேளுங்க. இன்னும் ஒரே ஒரு பார்ட்டில் இதை முடிச்சிடலாம் அந்த லெசனை. நெக்ஸ்ட் லெசனை அடுத்து பார்க்கலாம். வாங்க அடுத்த பாடத்தில் இதை பற்றி பார்ப்போம். லெசனை கம்ப்ளீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.